அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த 2024 மார்ச் மாதத்தில் கோச்சார பலன்கள் அப்படின்னா இந்த நவகிரகங்கள் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய நிலையில் எந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒரு நன்மைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுன ராசி நேயர்கள் அப்படின்னா மிதுனத்துக்கு அதிபதி புதன். புதன்னா யாருங்க? புத்திசாலி, கல்விக்கு காரகன், அதே மாதிரி புத்திசாலி அறிவுத்தனத்துக்கு காரகன். அதே மாதிரி எழுத்து, ஒரு டாக்குமெண்ட்டு, எல்லா விஷயத்தையும் ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு கை ஆளக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னா அது மிதுன ராசிகளுக்கு நிச்சயமாக ரொம்ப ஒரு சாதுர்த்தியமாக அதை செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை மிதுன ராசி நேயர்களுக்கு அது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். ஏன்னா மிதுனத்துக்கு அதிபதி புதன். புதன்னா வித்தைக்காரகன். அதாவது எதுலேயுமே ஒரு கலைநயம் மிக்க அப்படின்னா ஒரு நகைச்சுவை உணர்வோட அடுத்தவங்களை ஒரு நல்லா சொல்லி கொடுத்து ஒரு வித்தைகள் கற்றுக் கொடுத்து மற்றவங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு நிலை, அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை மிதுன ராசி நேயர்களுக்கு இயற்கையாகவே அந்த குணம் அமைந்திருக்கும். ஆனால் இந்த நிலையில் இருந்தாலும் கடந்த காலங்கள் நமக்கு சாதக பாதகம் எத்தனையோ நன்மைகள் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நவகிரகங்களால் எந்த அளவுக்கு இருக்க போகுது ஒரு மேன்மை அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமாகிய அதாவது பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் அமைந்திருக்கிறாருங்க. அதே மாதிரி அந்த இடத்தில் பார்த்துட்டோம்னா வரக்கூடிய 14ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவானும் சனி பகவானும் இந்த 3 கிரக அமைப்புகளோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், 11ஆம் இடத்தில் குரு பகவானும், 4ஆம் இடத்தில் கேது பகவானும், அதே மாதிரி செவ்வாய் பகவான் 25ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய ஸ்தானத்துக்கு கரெக்டாக 8ஆம் இடத்தில் அஸ்மம் ஸ்தானத்தில் உச்சம் நிலையில் இருப்பாருங்க. அதே மாதிரி சுக்கிர பகவான் ஆரம்ப காலம் 7ஆம் தேதி வரைக்குமே அஸ்தமஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்துக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கு 7ஆம் தேதி பயிற்சி ஆகிறது. இதுதான் இங்கே கிரக நிலை அமைப்புகள். ஆனால் இந்த நிலை இருந்தாலும் அதாவது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் இது ஒரு சாதகமான வாய்ப்பா பாதகமான வாய்ப்பா அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் புதுவிதமான முயற்சிகள் ஒரு வேலைக்கே போயிட்டுருக்குறோம், அந்த வேலையில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் நடக்கும். அது இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அதாவது உங்களுடைய தொழிலில் இருந்த சிக்கல்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் 11ஆம் இடத்துல குரு, குடுக்கல் வாங்கல் தனவரவு பணவரவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஸ்தான பலம் உங்களுக்கு ஒரு மேன்மையான யோகத்தை கொடுக்கும். ஏன்னா லாபத்தில் குரு இருக்கிறாருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் சூரிய பகவான் இருந்து 14ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வராருங்க. அப்போது உங்கள் பாக்யாதிபதி ஸ்தானத்தில் சனி ஏற்கனவே பாக்கிய நிலையில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்போது 10ஆம் இடத்திற்கு இந்த சூரிய பகவான் 14ஆம் தேதி வரும்போது உங்களுக்கு அந்த 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து தொழிலில் நம்ம ஒரு அரசாங்க சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு லோன், ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்ன்ட்டு நம்ம ஒரு லோன் போட்டோம், ஏற்கனவே அது கிடைச்சிரும்னு நம்பி ஒரு வேலையை ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், பார்த்தா அது வரவே இல்லை, கிடைக்கவே இல்லை. அதனால் நாம் இங்கே போட்ட முதல் அப்படியே லாக் ஆகி போச்சு. அது சரியான முறையில் முயற்சி பண்ணி நடத்த முடியல, நம்மளுடைய போட்ட முதல் சிக்கிருச்சு. அப்போ அந்த லோன் வந்தால் தானே சரியாகும். ஏதாவது இல்லையா ஒரு பெரிய இன்னொருத்தர்கிட்ட பணத்தை நம்ம எதிர்பார்த்துருந்துருக்கலாம், அதே கூட கிடைக்காமல் இருக்கலாம். ஏன்னா இந்த 10ஆம் இடத்துக்கு வரும்போது அரசாங்க சார்ந்த மெயினாக அரசாங்க சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் நன்மைகள் பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் அது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும். இந்த நேரத்தில் தொடங்கக்கூடிய விஷயம்
எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகள். அந்த நேரத்தில் ஒரு இடம் வாங்கினோம், அப்போ ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு இடம் வாங்கினேன் அன்றைக்கி கம்மியாக தான் வாங்கினேன், ஏதோ பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நல்ல ரேட்டுக்கு போகுது அப்படின்னு எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் தொடங்கக்கூடிய சில விஷயங்கள் நன்மையில் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகள் அமையும். அதே சமயத்தில் புது விதமான முயற்சிகள், வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கலாம், கல்யாண விஷயம், ஒரு குழந்தைங்க பையனோ பிள்ளையோ இருக்குதுன்னா அவங்களுக்கு நல்லா படிச்சுட்டாங்க, படிப்பு முடிச்சு அது ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சிகள் பண்ணலாம். ஆனால் அந்த முயற்சிகள் இந்த நேரத்தில் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம்னா எல்லாம் முயற்சி பண்ணால் தடுமாற்றம் ஆகிப்போச்சு, தடைகள் ஆகிப்போச்சு, எல்லாம் நெருங்கி வருது, கடைசியில் பார்த்தா விலகி போயிடுது. ஒன்று கிடைக்கிற மாதிரியே இருக்குது, கடைசியில் பார்த்தோம்னா அது தள்ளி போயிடுது. அந்த மாதிரி நிலையில் இருந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு திருமணம் சுப நிகழ்வுகள் அப்படின்னா ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, ஒரு இடம் வாங்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறது, அடுத்தது பார்த்தோம்னா ஒரு பழைய வீடு இருக்குதா அதை ஆல்ட்ரு பண்ணலாமான்னு நினைக்கிறது. ஏன்னா ஏற்கனவே 2 முறை 3 முறை ஆரம்பிக்கலாம்னு நினச்சாலும் பண்ண முடியாத விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் தொடங்கும் போது அது மேன்மையை கொடுக்கும். அப்படின்னா தடையில்லாமல் நன்மைகள் ஏற்படுத்தும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் அப்படின்னா உங்கள் லாபஸ்தானாதிபதியும் அதே மாதிரி உங்களுடைய பஞ்சமாதிபதியும், அதாவது 8ஆம் இடத்தில் போய் அஸ்தமம் அடைஞ்சிருச்சு, உச்சம் அடைஞ்சிருச்சு. ஆனால் அந்த உச்சம் அடைஞ்சாலும் அதாவது 4ஆம் பார்வையா, அதாவது லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போது அந்த லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சொந்த பந்தங்கள் நீங்கள் அத்தனை பேருக்கும் நன்மைகள் பண்ணியிருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சுருப்பீங்க, யாரையும் கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டீங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு நன்மைகள் செய்து அதன் மூலியமாக உங்களுக்கு சில தொந்தரவுகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, ஒன்று சிக்கலில் சிக்கிருச்சு, ஒரு இடம் வாங்கின நம்பிக்கையின் பேரில் கடைசியில் பார்த்தோம்னா நான் வாங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சது, இப்போ பார்த்தா ஒரு பிரச்சனையாக ஆகி போச்சு. அதனால் கோர்ட்டு வரைக்கும் போயாச்சு, ஏதோ ஒரு 2-3 பேருக்கு வழக்குகள் சிக்கிட்டு இருக்குது, தொழில் சார்ந்த விஷயத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிற வழக்கு சம்பந்தமான சில சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா இந்த நேரத்தில் முயற்சிகள் பண்ணும்போது அது நமக்கு கொஞ்சம் சாதகமான சில கிளியரன்ஸ் கிடைக்கும். அப்படின்னா சில வாய்ப்புகள் வரும். நமக்கு ஒரு பிரச்சனைக்கு முடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருந்த நிலையில் நமக்கு ஒரு போகும் வழி கிடைச்சது. அப்படின்னா ஒரு 3 பிரச்சனைகள் இருக்குதுன்னா ஒரு 2 பிரச்சனைக்கு ஈஸியாக தீர்வு கிடைச்சிருச்சு, இன்னும் அதுவும் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுங்க. அதே சமயம் குடும்பத்துக்குள்ள சில பேர் பார்த்தோம்னா திருமணம் பண்ணி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் என்னென்னா வம்பு வழக்கு என்னவோ எல்லாம் சரியாக இருந்தது, சந்தோஷமாக வாழ்க்கை பண்ணிட்டு இருந்தோம், ஏதோ இந்த பண பிரச்சனைனால ஒரு நல்ல விஷயங்கள் ஏதோ பண்ணலாம்னா பண்ண முடிய மாட்டேங்குது. அடுத்தவங்க முன்னாடி நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கௌரவமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க மாட்டேங்குது, சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாகுது, சங்கடங்களாக வருது, சலிப்புகளாக வருது, நிம்மதி இல்லாத அளவுக்கு போகிற கண்டிஷனில் இருக்குது. எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை, ஏன்னு தெரியல. ஒரு நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை சொன்னோம்னா அது நல்லா நடக்குது, கல்யாணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணால் அவங்களுக்கு நல்லது நடக்குது, ஒரு தொழிலுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னால் அது அற்புதமாக நடக்குது. அதே மாதிரி ஒரு பணமே நம்ம எதங்க வாங்கி கொடுத்தா கூட அவங்க ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு மிதுனராசி நேயர்களே நமக்குன்னு பார்த்துட்டோம்னா ஏதாவது ஒரு வழியில் அது கொஞ்சம் பிரேக் ஆகுது, நிதானத்தை கொடுக்குது. காரிய தடைகள் ஒரு நாள் ஆகிறது, 4 நாள், ஒரு வாரம், 10 நாள், இப்படி லேட் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னா இப்போ ஒரு சுப நிகழ்வுகள் அப்படின்னா ஒரு நன்மையான விஷயங்கள், ஒரு திருமணம் சார்ந்த விஷயம், ஒரு இடம் வாங்கிறது, அப்புறம் ஒரு பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, ஒரு பக்கம் வாங்கிட்டோம் அது பார்த்தா வட்டி மேலே வட்டி கட்டிகிட்டே இருக்கிறோம், அதனால் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படிங்கிற போது ஒரு இடத்த கூட விற்கலாம்னு நினைக்கிறோம், ஆனால் அது விற்க முடிய மாட்டேங்குது, நல்ல ரேட்டுக்கு வர மாட்டேங்குது, ரேட் வர்றாங்க பார்க்குறாங்க, கடைசியில் பார்த்தா இன்றைக்கா நாளைக்குங்கிற அளவுக்கு தள்ளி போயிட்டு இருக்குது, இப்படியே நிதானிச்சுட்டு இருக்குது. அதனால் கடன் பிரச்சனையினால் நிம்மதி போகுது. அப்படிங்கிற சில நேயர்களுக்கு கண்டிப்பாக அதாவது இந்த இடம் விற்பனை ஆகிறது, ஒரு நல்ல விலைக்கு விற்கிறது, அதே மாதிரி விற்று புதுசாக ஒரு இடத்துல மாற்றி வாங்கலாம்னு எடுத்து முயற்சிகள் தந்த மாதிரி நடக்காமல் போயிட்டு இருந்த ஒரு வாய்ப்புகள் எல்லாமே சரியாக முடிச்சு காட்டக்கூடிய
சந்தர்ப்பம் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால அந்த மாதிரி விஷயங்களுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள், சாதகமாக நடக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் பார்த்துட்டோம்னா, அதாவது திருமணமாகி கொஞ்சம் நாள் ஆகிப்போச்சுங்க. அதனால் ஹாஸ்பிட்டலு மருத்துவம் எல்லாமே பார்த்து இது வரைக்குமே சரியாக ஆகலை. அந்த புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே மருத்துவத்தில் பணம் தான் செலவாச்சு, ஆனால் கரு கூடி வரல, நிற்கலை. அப்படியே இருந்தாலும் 2 மாதம் 3 மாதம் 10 நாள் ஆச்சுன்னா ஏதோ ஒன்று தடை ஆகிட்டே இருக்குதுங்க. எல்லாம் இருந்தும் பணங்காசு கௌரவம் அப்படின்னா நம்ம அளவுக்கு நம்ம வச்சுருந்தாலும் எந்த ஒரு பாக்கியம் இல்லாதனால எங்கே போனாலும் இது நம்மள குறையாகவே பார்க்குறாங்க. இதனால் ஒரு மன வருத்தமாக இருக்குது. எல்லா சாமியும் கும்பிடுறோம், எல்லா கோயிலுக்கு போகிறோம், எல்லா இறைவன் வழிபாடு பண்ணாலும் ஆனால் நமக்கு இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்தில் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கர்ப்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்தை, அதாவது குரு பார்வை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய மிதுன ராசிக்கு 7ஆம் பார்வையாக ஆச்சுங்களா 5ஆம் ஸ்தானத்தை புத்திரஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக, அதாவது புத்திர பாக்கிய பலன்கள் கண்டிப்பாக கூடி வரும். அப்படின்னா இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பரிவர்த்தனை பண்ணுங்கள், குலதெய்வம் கோயிலுக்கு போய் பரிவர்த்தனை பண்ணுங்கள். அதே சமயத்தில் குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் புத்திர பாக்கியம் சந்தான பாக்கியம் சிறப்பாக கூடி வரக்கூடிய ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்குதுங்க. இது உங்களுடைய மாதம் அப்படின்னா இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி சில ஒரு நல்ல விஷயங்களுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள். அடுத்தவங்களை நம்பிக்கை நாணயம் சம்மந்தப்பட்டது எதிர்பாராமல், அதாவது அடுத்தவங்களை ஒரு ஜாமீன் கையில் போடுறது, பணம் விஷயத்தில் அடுத்தவங்களை நம்பிக்கைப்பட்டு இன்னொரு இடத்துல வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டாங்க. ஏன்னா அது எல்லாமே ஏற்கனவே நீங்கள் பல சிக்கலில் சிக்கினீங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டக சனி நடந்தது, அஷ்டம சனி நடந்தது, அது எல்லாமே நடந்து இந்த 5 வருஷ காலம் எத்தனையோ சிரமங்கள் பட்டு நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதுக்கு எல்லாமே ஒரு கேள்விக்குறி மாதிரி ஆகிப்போச்சு. அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலமாக இப்போ இருக்கிறதுனால இனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். இதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா என்ன லக்னம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சாதகமான பலன்கள் நடக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு இடத்துல கொடுத்து பார்த்துக்கோங்க. இல்லை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரியப்படுத்தி பொறுமையான முறையில் நிதானமாக உங்களுடைய ஜாதக பலனில் தெரிஞ்சுக்கிட்டு பலனடைங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.